வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்வே நிலையத்தில் மோப்ப நாயுடன் போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம். ஆளுநர் திரளான பக்தர்கள் பங்கேற்ற சுவாமி தரிசனம். காந்தி வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகரின் பிரதான சாலையான காந்தி வீதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் மற்றும் விளம்பர பலகைகளை நகராட்சி ஆணையர் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி நகர பகுதியின் பிரதான சாலை மகாத்மா காந்தி வீதி. இங்கு பல்வேறு வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள் அமைந்துள்ளது. மேலும் சமீப காலமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் அவர்களை கவரும் விதமாக சாலையோரமாக அதிக அளவில் கடைகள், சாலைகள் மற்றும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் காந்தி வீதியில் அவ்வப்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக போக்குவரத்து காவல்துறைக்கு புகார்கள் வர அவர்கள் இது தொடர்பாக நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தனர். அதன் பேரில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி துறையினர் வியாபாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் இருந்து காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த துணிக்கடை, சிறு உணவகங்கள், பழக்கடைகள் உள்ளிட்ட கடைகளை அகற்றினர். அதேபோல் கடைகளின் வாசல்களில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள், பெரிய பதாகைகள் உள்ளிட்டவைகளையும் JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். மேலும் இனி கடைகள் வைத்திருப்பவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் சாலைகளை ஆக்கிரமித்து பெயர் மற்றும் விளம்பர பதாகைகளை வைத்தால் கடைகளின் உரிமைகள் ரத்து செய்யப்படும் எனவும், சாலைகளை ஆக்கிரமித்து இனி கடைகள் வைக்கக்கூடாது என அதன் உரிமையாளர்களுக்கு நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்தார். புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலை போலீசார் அதிரடி சோதனை செய்தனர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல். புதுச்சேரி கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் திரிசூல் மூலம் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசாருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் வெளி மாநிலத்தவர்களால் கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் இன்று புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலில் இறங்கிய பயணிகளின் உடைமைகளை மோப்ப நாய் பைரவா உதவியுடன் போலீசார் சோதனை செய்தனர். மேலும் பெட்டிகளில் ஏறி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டு இருக்கின்றதா என்பது குறித்தும் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை. இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே நிலையத்தில் திடீரென போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த சம்பவம் ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரினை புதுப்பித்து அதில் அமர்ந்து ரசித்தார். மேலும் அதில் உள்ளூர்களில் பயணிக்க இருக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 1991ஆம் ஆண்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 33 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். வாகன பிரியரான இவர் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதனால் கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமகா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்துதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் கடந்த 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி அதை பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்ல அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அப்போது அதனை ஆசையுடன் கண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அதில் அமர்ந்து ரசித்தார். மேலும் புதுப்பித்து வந்த காரில் இனி உள்ளூரில் பயணிக்க உள்ளார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலின் 38ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி அம்பாள் ஆகியோர் தேரில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதியடைந்து வந்த நிலையில் இது குறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர்கள், அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி, வண்டி மற்றும் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்வதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிக்குடியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 2024ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் நிறைவு நாளான செவ்வாய்க்கிழமை தெப்போற்சவம் நடைபெற்றது. இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி, அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன ஸ்ரீமத் சிவகுருநாதர் தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல், பார்சாகை வார்த்தல், செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ அய்யனாரப்பன், பூரணி பொற்கலை சுவாமிகளின் வீதி உலா மற்றும் மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து, நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் தங்கவேலு பாஞ்சாலி குடும்பத்தார்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்வே நிலையத்தில் மோப்ப நாயுடன் போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம். ஆளுநர், திரளான பக்தர்கள் பங்கேற்ற சுவாமி தரிசனம். காந்தி வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் அதிரடி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.